கேபா டெஸ்ட் மேட்ச் முதல் நாள் ஒட்டுமொத்தமா மழையால வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டே 2ல இந்தியானாலே அடிக்கிற டிராவிஸ் ஹெட் திரும்பவும் 150 அடிக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித் 500 நாளுக்கு பிறகு 100 ரன் அடிக்கிறாரு. ஆஸ்திரேலியா 101 ஓவரில் ஒரே நாளில் 405 ரன் அடிச்சிருக்காங்க. 7 விக்கெட் போயிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட கை ஒரு பக்கம் ஓங்கி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்குல பாத்தீங்க அப்படின்னா பும்ரா இந்தியா சைட்ல இருந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்பவும் அதுதான் இந்த டாபிக் தான் திரும்பவும் வருது. என்னன்னா டிராவிஸ் ஹெட் திரும்ப இந்தியா கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்தியா டிராவிஸ் ஹெட்டோட வீக்னஸ் இன்னும் கண்டுபிடிக்கலையா? ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அவ்வளோ வீக்காவாக இருக்கு, ரோஹித் சர்மா நீங்க சரியாக கேப்டன்சி பண்ணலை அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம். டெஸ்ட்ல ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருக்கு. டிஸ்கஸ் பண்ண போறோம். பும்ரா தவிர ஒரு சிராஜ், ஆகாஷ்தீப் என்ன பண்றாங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஊற்றி முடிட்டாங்களா? கேபால திரும்பவும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் விக்டரியே திரும்பவும் பெற போறாங்களா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அவ்வளோதான். இந்தியா முடிஞ்சிச்சா, சொல்லி முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியன் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் கேபால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா vs இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. அண்ட் டே 3ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டாகவே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரே நாளில் 405 ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் 150 அடிச்சிருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித் 100 ரன் அடிச்சிருக்காரு, பும்ரா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போ சிராஜ், ஆகாஷ்தீப் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடவே நீங்க ஆரம்பிக்கலாம். ரோஹித் சர்மா கேப்டன்சில என்ன நடக்குதுங்கிறதோடவே ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிக்சர் உங்களுக்கு தெரியுதுங்களா? கிளியரா நம்ம அக்கு வேற ஆணி வேற பிரிச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு நாளில் நடந்தது. அப்புறம் அந்த பிச்சை பத்தி நான் தயவு செஞ்சு பேசிதான் ஆகணும். ஏன்னா இதை பத்தி பேசி இல்லை இதை பத்தி தெரிஞ்சு இந்த 150 100 பத்தியோ பும்ரா எடுத்த 5 விக்கெட் பத்தியோ அவங்க புரிஞ்சு அதை பத்தி பேசியிருந்தாங்க, புரிஞ்சு அதை பத்தி எழுதியிருந்தாங்கன்னா கரெக்ட். நான் கண்டிப்பா அவங்களோட கருத்துக்களை நான் உடன்படுறேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே புரியாம தெரியாம, முதல்ல இந்த பிச்சை பத்தி புரியாம தெரியாம இதெல்லாத்தையும் பத்தி பேசினாங்கன்னு வைங்களேன், என்னால அவங்க கிட்ட பேசவே முடியாது. நான் சொல்றேன், இங்க பாருங்க, இந்த பிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங் மூவ்மெண்ட்லாம் இல்லவே இல்லை. விக்கெட் பாத்தீங்கன்னா இந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல பெர்த், ஆடிலேட், இன்றைய நாள் கேபா டெஸ்ட் மேட்ச்ல, இன்றைய நாள் பிச்சில் இந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல இந்த பிச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு பேட்டிங் பிச்சா இருந்துச்சு. ஸ்விங் மூவ்மெண்ட் கிடையாது, பவுன்ஸ் பேக் கொஞ்சம் ஸ்பான்சி பவுன்ஸ் இதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பவுன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப உயிரை தொலைக்கிற மாதிரி, தாடி அடிச்சு உடைக்கிற மாதிரி பவுன்ஸ் கிடையாது. பேட்டுக்கு நல்லா தான் நின்று தான் வந்துச்சு. இந்த பிச்சில் ஒருத்தர் 150 100 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அடிக்க தான் செய்வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு புஜாரா, ரஹானே இவங்கெல்லாம் பிரைம் பீக்ல இருந்த விராட் கோலி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா 200 ஒரு டைம் விராட் கோலி 200 அடிச்சாரு ஞாபகம் இருக்கா? புஜாராலாம் ஒரு 300 பால் நிற்பார் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரியான பிச்சிலையும் நாளைக்கு இந்தியா ஒருவேளை பேட் பண்ண வரும்பொழுது நாளைக்கு ஃபுல்லா பேட் பண்ணாம 150க்குள்ள சுரண்டிட்டாங்கன்னா, இன்னமும் நியூசிலாந்து 42க்கா ஆல் அவுட் ஆனாங்களா, 42 46 ஆல் அவுட் ஆனாங்களா, அதுல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா 180 ரன்னுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தாண்டல. திரும்பவும் அந்த மாதிரி தலையில மண்ணள்ளி வாரி போட்டுக்கிற மாதிரி இன்னிங்ஸ் ஆனாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு தகுதியா இல்லாத ஒரு டீம். இந்தியா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு நாள் அட்லீஸ்ட் 100 ஓவர்களுக்கு மேலேயாவது ரெண்டாவது நியூ பால் எடுக்கிறதுக்கு அப்புறம் வரைக்கும் பேட் இந்தியா பண்ணணும். குறைஞ்சபட்சம் 350 ரன்னாவது அடிக்கிற மாதிரியாவது இந்தியா பேட் பண்ணா மட்டும்தான் அந்த டெஸ்ட்ல தோல்வியை தவிர்க்க முடியுமே தவிர இல்லைன்னா ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஆரம்பத்திலே பேசிட்டேன்னா ஆமா முதல்ல பிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிச்சு ஃபிளாட்டுங்கிறதால ஈஸியஸ்ட் பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்துச்சு. பட் இதுல ஒரு பவுலர் 5 விக்கெட் எடுக்கிறான். கண்டிப்பா சொல்லல, கடவுளே பும்ராவே, உண்மையா சொல்லுவேன், கடவுளே பும்ராவே. நாளைக்கு பும்ரா அளவுக்கு யார் ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து பவுலிங் பண்ண போறாங்கிறத பாருங்க. பட் பும்ராவுக்கு சப்போர்ட் கிடைக்கலங்கிறது வேற தான். ஆனா பும்ராவை நான் திரும்ப சொல்றேன், கடவுளே பும்ராவே, காட் மூட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பவுலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஒருங்க, அந்த டாபிக் நான் டைவர்ட் பண்ண விரும்பல, ஓகேங்களா? ஆனால் இந்த விக்கெட்ல ஒரு பவுலர் 5 விக்கெட் எடுக்கிறாருங்க பாருங்க, ஹெட்ஸ் ஆஃப். பட் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரி ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் சரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக இந்த பிச்சை தான் வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க, தேவையும் இருந்திருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் அந்த ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பியன் பேட்டர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் சரியில்லைன்னு வைங்களேன், இந்த மாதிரியான விக்கெட் தான் தேவை. லைக் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு இந்த மாதிரியான பிச் தான் வேணும். ஃபார்முக்கு வந்துருவாங்க இந்த மாதிரியான பிச்சு இருந்துச்சுன்னா. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அடிச்ச 100 இதுக்கு அடிக்க போகிற 100 வச்சு இந்த பிச்சில் 100 அடிச்சது குறைச்சி நான் இடம் போட மாட்டேன். 100 தான். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை நான் பழைய ஸ்டீவ் ஸ்மித்தை பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு டிராவிஸ் ஹெட் அடித்ததை விட ஆஸ்திரேலியாவின் மிஸ்டர் பீஸ்டான ஸ்டீவ் ஸ்மித் 100 அடிச்சது தான் இப்போ இந்த சீரீஸ்க்கு நல்லதுன்னு நான் நம்புவேன். இந்தியாவுக்கு தான் அது பிரச்சனை. கோலி 100 அடிச்சிட்டாரு, எங்க ஊரில் இருக்கக்கூடிய லெஜெண்ட் கிரேட் ஆஃப் ஆல் டைம் 100 அடிக்கலையா, அடிச்சிட்டாரு. சரி இப்போதான் சீரீஸ் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் 5 விக்கெட்டு, ஸ்டார்க் ஒரு பக்கம் 5 விக்கெட்டு, பும்ரா ஒரு பக்கம் 5 விக்கெட்டு, பவுலர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க.
பேட்டில் சரியா போஸ்டர்ல ரெண்டு பக்கம் போட்டுடலாம். பேட்டிங் எங்க சைட்ல இருந்து இல்லையே பாருங்கும் போது ஹெட்டோட போட்டோ மட்டும் போட்டுட்டு ஸ்டீவ் ஸ்மித்தோட போட்டோ போடாம, ஆனால் ஜெய்ஸ்வால், KL ராகுல், கோலியோட போட்டோ போட்டு இந்த பக்கம் நீங்க ஹெட்டோட போட்டோ போட்டுட்டு ஸ்மித்தோட போட்டோ போடாம. இப்போ ஸ்மித் 100 அடிச்சிட்டாரு. ஆனால் ஸ்மித் எப்படி 100 அடிச்சாருன்னா பழைய ஸ்டீவ் ஸ்மித் அவர் ஷஃபில் பண்ணி ஆனாரு, நக்ராஸ் வந்துட்டு ஆனாரு அப்படின்னாலே ஸ்மித்து பழைய ஸ்மித்து, பழைய பன்னீர்செல்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்மித் ஸ்ட்ரைக்ல ஒரு 4 ஒன்று அடிச்சாரு, இது பழைய ஸ்டீவ் ஸ்மித்து அப்படின்னு. அப்புறம் ஒரு புல் ஒன்று அடிச்சாரு பேக் ஃபுட்ல, ஓகே. திரும்பி ஆஃப் சைடில் ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல ஒன்று அடிச்சாரு. இந்த 3 ஷாட்டும் இருக்குல்ல. அப்புறம் பாலை லீவ் பண்றது, அதுக்கப்புறம் மொதல் 10 பால்ல சூப்பரான ஒரு பால்னு வச்சுக்கோங்களேன், பாலை லீவ் பண்ணிட்டு குயிக்கா லீவ் பண்ணிட்டு சூப்பர் பால், வா வெல் பால் அப்படின்னு சொல்லுவாரு, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவார். இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா சில பேர் இப்போ லபுஷன் ஸ்மித் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு வந்துருவாங்க. ஸ்மித் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பார் வந்துட்டு அவர் பாட்டை நீ 100 அடிச்சிட்டாரு. பழைய ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தாச்சு, சந்தோஷம். ஸோ இது ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல சைன். இதன் மூலமாக ஃபீல்டில் பாருங்க பேட் கமின்ஸுக்கு ஐடியா கொடுக்குறது என்ன, ஸ்லிப்பில் சரியான கேட்ச் பிடிக்கிறது என்ன. ஸோ இது நல்ல சைன், ஓகேங்களா. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் வச்சிடலாமா, ஃபாதர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடலாமா. ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஃபைனலில் 100, 2023 ODI வேர்ல்டு கப்போட ஃபைனலில் அகமதாபாத்தில் 100 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பெர்த் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஆடிலைட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 100 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. இப்போ கேபா டெஸ்ட்ல ஒரு 100. முக்கியமான மேட்ச் நிக்கலனா காலின்னு இருக்கும்பொழுது டிராவிஸ் ஹெட் வந்து இந்தியாவுக்கு மட்டும் திரும்ப பிரச்சனை கொடுத்து இந்தியாவை மட்டும் செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் தானே, நான் தப்பாக சொல்லல. ரேஜாவில் சப்புன்னு அடிச்சிட்டாரு. போய் எக்ஸ்ட்ரா கவரில் பால் எடுத்துக்கோ, லாங் ஆஃப்ல பால் எடுத்துக்கோ, இந்த அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு விடு விக்கெட்லன்னு சொல்லிட்டு அடிச்சதுல ஒரு பக்கம் அப்படின்னா அவருக்கு அந்த பவுன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பும்ராவே அப்படி தூக்கி இப்படி விட்டாரு. சிராஜெல்லாம் போட்டார்லாம் போ மேலே எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லியும் 2 புல்லு பலார்னு அரைஞ்சதுன்னு. நிதிஷ்குமார் ரெட்டியெல்லாம் எப்படி வந்து ஒரு மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் இந்த பேஸ்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வந்துடுறாங்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சு தும்சம் பண்ணாங்க. 6-4 லஞ்சுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா லபுஷனை கூட இந்தியா அவுட் எடுத்துருக்க வேணாம். ஏன்னா இந்த பிச்சில் லபுஷன் ஆடி இருந்தாவே கூட ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்மியாக போயிட்டு இருந்திருக்கும், ரன் பெருசாக வந்துருக்காது. ஆனால் ஹெட் உள்ள வந்து லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரி இப்போ இந்தியன் பவுலர்ஸ்ல பும்ரா மட்டும் தான் எக்கனமி 2, மற்றபடி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 என்ன ஓடிஐ கிரிக்கெட்டாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த ஓடிஐ கிரிக்கெட் இங்கே ஆடிட்டு இருக்காரு டிராவிஸ் ஹெட், பதிலே கிடையாது. ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸில் இங்கே பிரச்சனையா இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவுலர்ஸில் ரொட்டேட் பண்ணிருக்கலாம், ஃபீல்டிங் பொசிஷன் சரியில்லை. ஜடேஜாவுக்கு எல்லா இடத்துலையும் டீப்பில் ஃபீல்டர்ஸ் நிப்பாட்டியாச்சு, புரியுதுங்களா, டீப்பில் நிப்பாட்டியாச்சு. அவர் பாட்டுக்கு சுற்றி அடிக்கிறாரு ஒரு பக்கம். சரி, அவருக்கு ஆஃப் சைடில் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆஃப் சைடில் ஃபீல்டர் வச்சா அது எப்படியோ கேப்பில் அடிக்கிறாரு, லாங் ஆனில் அடிக்கிறாரு, லாங் ஆஃபில் அடிக்கிறாரு, லெக் சைட்லேயே கொஞ்சம் வளைச்சி அடிக்கிறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், கேப்லேயும் அடிக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மாதிரி தான். இங்கே பாருங்களேன், சிராஜ் நேற்று நியூ பால் வேஸ்ட் பண்ணிட்டார். இங்கே பாருங்கள், சிராஜின் காலம் முடிந்து விட்டது. சிராஜ்கிட்ட ஸ்விங் இருக்கா, ஸ்விங் இல்லை. கட்டர்ஸ் போடுவாரா, இல்லை. ஸ்லோயர் ரன் போடுவார், வம்பிள் ஸ்விங் போடுவார், அவ்வளோதான் இருக்குது. ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண மாட்டார். ஸோ ஸ்கில் செட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர், அக்ரெசிவ் தான், ஓகே நானும் ஒத்துக்கிறேன், சிராஜ் அக்ரெசிவான பவுலர் தான். பட் ஸ்கில் செட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ எனக்குமே அதை தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன், ஸ்கில் செட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களால் அப்டேட் ஆக முடியலன்னா, இஷாந்த் சர்மா மாதிரி உங்களால் அடுத்தடுத்து க்ரூம் ஆக முடியலன்னா உங்களோட காலம் முடிந்தது. எனக்கு என்னமோ இந்த டெஸ்ட்டோட நான் சிராஜை வந்து பெஞ்ச் பண்ணுவேன். இல்லையா நீங்கள் இது ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆகாஷ் தீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பால் கொடுத்து பும்ரா கூட போட வச்சிருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாக இவர் ஆகாஷ் தீப் நல்லா போட்டுட்டு இருந்தார், டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப்ல போட்டிருந்தாங்க. ஆகாஷ் தீப் வெளியில எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுட்டே இருந்தாரு, தடுமாறிட்டதால ஸ்டீவ் ஸ்மித் நியூ பால் தூக்கிட்டு நீங்க பும்ராவையும் ஆகாஷ் தீப் கிட்டி கொடுத்துட்டு மிடில் ஓவரில் நீங்க வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக சிராஜை கொண்டு வந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக ஆகாஷ் தீப்பை கொண்டு வந்தா, அப்போ ஆகாஷ் தீப்பை அந்த இடத்துல தான் போட போனா தப்பு. செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடும்போது பும்ரா ஆகாஷ் தீப் ஸ்டார்ட் பண்ணி சிராஜ் மிடில் ஓவரில் வந்தால் சரியாக இருக்கும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து நியூ பால் கையில் எடுக்க மாட்டார், ஷமி இஷாந்த் சர்மா கையில் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நியூ பாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் ஆக்சுவலி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டார். நியூ பாலில் இன்னொரு விக்கெட் ஆக்சுவலி வந்திருந்தது அப்படின்னா, இல்லை வேலை பும்ராவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா பும்ரா இன்னைக்கு அதிக ஓவர் போட்டிருக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் சிராஜ் நியூ பால் வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செமி நியூ பாலில் வந்து அவர் வேலையை காமிக்கிறாரு. அன்லக்கி தான் இன்னைக்கு சிராஜ் அன்லக்கி, ஆகாஷ் தீப் அன்லக்கி, டோட்டல் இந்தியன் பவுலர்கள் அன்லக்கி. இந்தியன் பவுலர்கள் அன்லக்கி போனதுனால ரோஹித் சர்மா கேப்டன்சி ஒரு மாதிரி மந்தமாக, ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. விக்கெட்ல எதுவுமே இல்லை. சரி, விக்கெட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா பவுலர்ஸ் ஆச்சு ஏதாவது பண்ணல. அப்படி எதாவது பண்ற ஒரு பவுலர்னா பும்ராவா நீங்க கேட்டீங்கன்னா பும்ரா பண்றாரு. ஆனா இங்க பாருங்க, இன்னும் 4 பும்ரா இல்லை 2 பும்ரா இருந்தால் தான் இந்தியாவில் சமாளிக்க முடியும். ஸ்கில் செட் நான் சொல்லலை, பும்ராவுக்கு பயப்படுறாங்க, பும்ராவோட பால் ஆடுறதுக்கு சைக்கலாஜிக்கலாக பயப்படுறாங்க.
மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மெக்ஸ்வினிட்ட கேட்குறாங்க பும்ரா இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்க பும்ரா வேறு மாதிரியான பவுலர் தான், அவருக்கு சில பல பஞ்சுகளை கொடுக்க போகிறேன்னு. ஆனால் பொலிச்சுன்னு ஒரு அரவுண்டு விட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரானாலே கவஜாக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த பையன் வந்து ஓவர் த விக்கெட்டில் வந்து ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து போட்டு ஒரு மாதிரி பயப்படும், அந்த ஒரு பயம் கவஜா கிட்ட இருக்குது, மெக்ஸ்வினி கிட்ட இருக்குது. அதே போல் லபுஷேன் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. சிராஜை பொறுத்த வரைக்கும் சிராஜ் முறைக்கலாம், சில பால் நல்ல பால் போடலாம். ஆனால் பும்ரா மாதிரி செட்டப் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற திறன் அப்படிங்கிறது வந்து சிராஜ்கிட்ட இல்லை. நான் அதை கம்பேர் பண்ணலை. பும்ராவை பும்ரா ஏன் மற்ற பவுலர்ஸ்னு நான் சொல்கிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிலமையில விக்கெட் எடுக்கக்கூடிய இன்னொரு பவுலர் வேணும். ஓகேங்களா, இன்னொரு பவுலர் வேணும், தேடுங்க போங்க. முகேஷ் குமார் அப்புறம் 2-3 பவுலர் விஜயசாரியை அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். இப்போ இருக்கிறது நவ்தீப் சைனியும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா, டிராவலிங் ரிசர்வில் இருந்தவங்களாம். இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் சிராஜை பெஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அர்ஷித் ராணாவை கொண்டு வாங்க, ஆகாஷ்தீப்பையும் பும்ராவை நியூ பால் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து அடுத்தது அர்ஷித் ராணா கூட தான் கரெக்டாக இருக்கும். சிராஜ் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் 20 விக்கெட் எடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸில் 20 விக்கெட் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இன்னைய நாள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்லங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவுலர்ஸ்கள் இவ்வளோ தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுதான் அதான் சொல்லலை, சட்டியில் என்ன இருக்குதோ அதான் கேப்பையில் என்ன இருக்குதோ அதுதான் வரும்னு சொல்லுவாங்களே, அதுதான். அது நீங்கள் ரோஹித் சர்மா வச்சா இருந்தாலும் சரி தான், நீங்கள் விராட் கோலி வச்சாலும் சரி தான், யாரை வச்சாலும் சரி இவ்வளோ தான் வரும். அப்புறம் ஸ்மித்துக்கு ஒரு இடத்துல ரிவ்யூ கேட்காம போயிட்டாங்க, தப்பிச்சாரு. பட் நிறைய இடங்களில் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அதெல்லாம் வந்துருந்ததுன்னா பட் ஓகே. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா நான் சொல்கிறேன், கடவுளே பும்ராவே அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஹோப்பே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நியூ பால் கையில் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி போட்டார். ஓகேங்களா, தென் இன்றைய நாளோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. டே 3யோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ டே 2ல் நீங்கள் பார்த்த மாதிரி தான் பிச்சு இருக்கும் இல்லை அப்படி தான் நான் நம்புகிறேன். பொதுவாக கேபால் முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி விக்கெட் இருக்கும் அலசம். அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாளில் பேட்டிங்கு ஃபேவரபுளாக அடுத்தடுத்த நாட்கள் இருக்கும். ஆனால் முதல் நாள் மழை பெஞ்சது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால் முதல் நாளே 2வது நாள் கணக்கு, ஆனால் நம்மளுக்கு கிரிக்கெட் வைஸ் முதல் நாள், ஆனால் 2வது நாளே பேட்டிங் நல்லா பிஹேவ் பண்ணிச்சு. அப்போ 3வது நாளும் இதேமாதிரி பிஹேவ் பண்ணும்பொழுது ஸோ ஸ்டாருக்கு நிறையா ஃபுல்லாக ட்ரை பண்ணுவார். பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நிறைய ட்ரை பண்ணுவார். இப்போ ஜோஸ் ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லெங்க்த்தில் போட்டுட்டே இருப்பார். ஸோ அவங்களோட பவுலிங், அதாவது அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வேறு மாதிரியான பவுலர்களை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. நேற்று லைன் வச்சு பாருங்கள், பெருசாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஜடேஜா மாதிரிலாம் இல்லாமல் அங்கே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று லைன் ஒன்று பண்ணுவார். ஸோ இந்த பவுலிங் அட்டாக் பாருங்கள், நாளைக்கு வந்து ரொம்ப ஹார்டாக உழைச்சி கொட்டுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவங்க எப்படி ஒர்க்கை பிரிச்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பேட் கமின்ஸ் மேலே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன் இருக்கக்கூடிய டீமுக்கு அது சரியாகவே நடக்கும். பட் அவங்க சரியாக பண்ணும்பொழுது அதை விட ரொம்ப சரியாக இந்தியன்ஸ் பண்ணணும், விக்கெட்டை த்ரோ பண்ணக்கூடாது. நாளைக்கு ஃபுல்லாக இந்தியன்ஸ் பேட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும். ஒருவேளை நாளைக்கு இந்தியா 280க்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி அதுக்கு முன்னாடி இப்போ அலஸ்காரி அவங்கள டெய்லண்டர்ஸை அவுட் ஆக்கணும். 405 நாளைக்கு அடுத்த ஒரு 15-20 ரன்னுக்குள்ளே 410க்குள்ளே 420க்குள்ளே 425க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிவிட்டு இந்தியா நாளைக்கு பேட் பண்ண வந்து இந்தியா வந்து நாளைக்கு ஃபுல்லாக பேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் பேட் பண்ணி கொடுக்கணும். இல்லைனா இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி இந்தியா யோசிச்சு பார்க்கவும் வேணாங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் சொல்லிக்கிறேன். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டே 3, டே 4, டே 5 எல்லா நாளும் மழை இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பட் பார்ப்போம், மழை வந்து இந்தியாவை காப்பாற்ற போதா, இல்லை மழை அப்பப்போ வந்து இந்தியாவை காலை வாரி விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கை கொடுக்க போதா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆஸ்திரேலியா பேட் பண்ணும்போது 100 ஓவருக்கு மழையில் இடையில தூரிச்சு, அவ்வளோதான். தூரல் மட்டும் தான் பிடிச்ச தவிர அதுக்கப்புறம் தூரலே கிடையாது. முழுக்க ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த வெதர் அப்படிங்கிறது. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டே 3ல் இந்தியா எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க, 150க்கு மேலேயா, 200க்கும் 250க்குள்ளையா, இல்லை 300க்கு மேலேயா, இல்லை 350க்கு மேலேயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆஸ்திரேலியா சுருட்டி தள்ளிடுவாங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு செம்ம இன்டென்ட்டோட இந்தியா ஆடணும், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.